ஸோ இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்லின் அப்படிங்கிற லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காட்லின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன, ஸோ அது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆடியன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புதுசாக யார் கற்றுக்க போகிறாங்களோ அவங்க வந்து இது பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் புதுசாக ஒரு காட்லின் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ ஸோ அவங்க எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காட்லின் லாங்குவேஜ் பார்க்குறதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட் அப்படின்னா ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணுமா ஏதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சின்ன பேசிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மாடர்ன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் ஒரு நல்ல ஐடியா இருந்தால், ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தால் ஸோ இந்த காட்லின் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா இல்லை C++ அந்த மாதிரி ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்துட்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த காட்லின் படிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இது டைப்ஸில் அந்த கிளாஸ் மெத்தட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அந்த மாதிரி கான்செப்ட்ல அட்லீஸ்ட் ஏதோ ஒரு லாங்குவேஜ் அந்த கான்செப்ட் ஐடியா கிடைக்கிறதுக்காக ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா இன்னவே நம்மளுக்கு வந்து இந்த காட்லின் படிக்கிறது ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. பட் நம்ம கண்டினியூ பண்ணும்போது அது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி இந்த இன்டெலிஜே ஐடியா இல்லை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ இல்லை எக்லிப்ஸ் இருந்தால் கூட ஓகே. ஸோ இந்த ஐடியில் வந்துட்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஐடி வந்து நம்ம ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம் நம்ம கோட் வந்து ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் காட்லின் படிக்கணும், ஸோ காட்லின் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்லின் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக ஜாவா தான் யூஸ் பண்ணிருந்தோம். பட் 2017 என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கூகுள் வந்துட்டு இந்த காட்லினை தான் அஃபிஷியலி சப்போர்ட்டட் லாங்குவேஜ் வந்து ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த காட்லின் தான் வந்துட்டு அஃபிஷியலி சப்போர்ட்டட் லாங்குவேஜாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் மெயினாக காட்லின் படிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம காட்லின் வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்டு ஸோ அது இல்லாமல் இன்னொரு நிறைய யூசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காட்லினில் அப்படி என்ன இருக்குது, ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாத இதில் என்ன இருக்குது, ஸோ ஏன் வந்து காட்லினை வந்துட்டு ஜாவா விட்டுட்டு நம்மளுக்கு காட்லினை வந்துட்டு கூகுள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸு, ஸோ இந்த காட்லின் லாங்குவேஜில் என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோபஸ்ட் கோட் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோட் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம ஜாவாலே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஜாவானால எவ்வளோ நம்மளுக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது நிறைய டைம் வந்துருக்கும். ஸோ ரன் டைமில் ஆப் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வந்துருக்கும். ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணீங்க இப்போ ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கீங்க ஏ அப்படி இன்ட் ஏ அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வேரியபிளை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்துட்டு அந்த ஏ அப்படிங்கிறது நல் இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஏ அப்படின்னு மட்டும் டிக்ளேர் பண்ணியிருக்கு. இப்போ A.length அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு நம்ம கோட் கம்பைல் பண்ணுறப்ப அந்த கோட் வந்து எரர் வராது. பட் ரன் டைமில் பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏல வந்து நம்ம எதுவுமே அசைன் பண்ணல, அது நல் அப்படின்னு அசைன் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ ஆப் வந்து ரன் டைமில் கிராஷ் ஆகும். அந்த பக்கை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷனோட ரொம்பவே ஒரு பெரிய ட்ராபேக்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற காட்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டேட்டா டைப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று நல்லபிள், இன்னொன்று நான் நல்லபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில டேட்டாவில் எனக்கு நல்லா இருக்கக்கூடாது, நாட் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த டேட்டா வந்து நான் நல்லபிள் டைப்பில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு அது நாட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதனால் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரிங்கே பார்த்தீங்கன்னா நாட் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நாட் நல்லா இருந்தால் தான் நம்ம கால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த எரரை வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய வந்து அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இந்த நல்லபிள் விசஸ் நான் நல்லபிள் டேட்டா டைப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி டைப்டு, வீக்லி டைப்டு அப்படின்னு இருக்குது.
ஸோ ஸ்ட்ராங்லி டைப் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா int i ஈக்குவல் டு 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பூலியனுக்கு வந்து ட்ரூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா print i plus b அப்படின்னு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ரோக்ராமும் இல்லை, ஜென்ரலாக ஒரு ஸ்னிப்பெட் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ i அப்படிங்கிறது 10 இன்டீஜரில் இருக்குது, பூலியன் b அப்படிங்கிறது ட்ரூ அப்படிங்கிறது பூலியன் b அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இப்போ நான் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நம்மளுக்கு வந்து கம்பைல் டைம் எரர் வருது. என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்டீஜர் வந்து பூலியன் கூட ஆட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது பூலியன் அந்த இன்டீஜர் அந்த பூலியனை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போவும் நம்மளுக்கு வந்துட்டு கம்பைல் டைம் எரர் வருது. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூலியன் வந்து இன்டீஜர்னால கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பி வந்து பூலியனாக டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் தான் நம்மளால் அசைன் பண்ண முடியும். அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை கேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே பூலியனை வந்து கேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த வேல்யூ கிரியேட் பண்ணும்போதே ஐ இன்டீஜர் ஐ அப்படின்னு கிரியேட் பண்ணும்போதே அதுக்கு 10 அப்படிங்கிறது வந்து இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக அசைன் ஆகிக்கும். ஸோ அதான் வந்து ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்லி டைப் லாங்குவேஜுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஐ ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுருக்கோம். இன்டீஜர் i ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ அடுத்து பூலியன் b ஈக்குவல் டு 2 அதே மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 11 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீஜர் i வந்து 10 எடுத்துச்சு, பூலியன் ட்ரூவை வந்து நம்மளுக்கு என்னன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னா அது 10 கன்வெர்ட் பண்ணி அது ட்ரூங்காட்டி அது 1 எடுத்துக்கிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 + 1 11 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வீக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி ட்ரூ அப்படின்னு பூலியனை டிஃபைன் பண்ணியிருந்தாலும் நம்ம இன்டீஜராக பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே அது கேஸ்ட் ஆகிட்டு அது 1 அப்படின்னு மாதிரி நம்ம இன்டீஜர் கூட ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீக்லி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் காட்லின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ், ஸோ இந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. ஸோ இதனால நம்ம எரர் வந்து இன்னும் ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ரோபஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைத்தான் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன் என்னென்னு தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன, இது நம்ம பற்றி இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக அந்த கான்செப்ட் வரும்போது எல்லாமே பார்க்கலாம். லாம்டாஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க, கோரூட்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி ஸோ ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்க மாதிரி எல்லாத்துக்குமே அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு பக்ஸ் எல்லாமே ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனாலே பக்ஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ கோடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கோட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கோட் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். கோட் லெஸ் இருக்கும்னா அது எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இது கம்மியாக வருது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் பின்னாடியே காட்டுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ரோபோஸ் கோட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெச்சூர் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கா. ஸோ இப்போ ஒரு புது லாங்குவேஜ் வந்திருக்கனாலே அதுக்கு சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணுற ஆன்சர்ஸ்லாம் எங்கேயுமே இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பட் இது காட்லின் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இருந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2011 நம்ம இந்த காட்லின் ப்ரோக்ராமிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸாக பார்த்தீங்கன்னா 2012 அந்த இயரில் வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 1.0 வெர்ஷன் வந்து 2016 தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2017 பார்த்தீங்கன்னா இந்த காட்லின் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு கூகுள்னால அஃபிஷியலி சப்போர்ட்டட் லாங்குவேஜ் ஃபார் பில்டிங் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ். ஸோ அதாவது ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பில்ட் பண்ணுற காட்லின் தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காட்லின் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 3.0க்கு மேலே இல்லை 3.0 இல்லை அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு காட்லின் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா மெச்சூர்டான லாங்குவேஜை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கன்சைஸ் அண்ட் ரீடபிள் கோட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது பாய்லர் பிளேட் எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜாவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டர் செட்டர் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியபிள் இருக்குன்னா ஸோ அந்த 5 வேரியபிளுக்கு வந்துட்டு கெட்டர் செட்டர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ கெட்டர்னா ஒன்றும் இல்லை, அந்த வேரியபிள் வந்து கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள் வந்து நம்ம பப்ளிக் மெத்தடில் கால் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிள் டேரெக்டாக நம்ம கிளாஸோட வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியாதங்காட்டி ஸோ அதுக்கு அந்த கெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணியிருக்கோம் அந்த கெட் அப்படிங்கிற வேல்யூ நேம். அதே மாதிரி செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் கிளாஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து டேரெக்டாக செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் செட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் கெட்டர் செட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கெட்டர் செட்டர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த காட்லின் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஷ்யூம் பண்ணிங்க ஒரு கிளாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அக்வேரியமில் வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கோம். அது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த வேல்யூ கிரியேட் பண்ணுற மாதிரி
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கெட்டர் செட்டர் வச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 லைன் பக்கம் வந்துடும். ஸோ அந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறது, அடுத்து இன்டிஜர் டிக்ளேர் பண்ணுறது, அடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணுறது, அடுத்து கெட்டர் ரெண்டு 3 லைன், செட்டர் 3 லைன். ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறக்கான ஒரு லைன், அப்படி இருக்கும்போது ஒரு 10 to 15 லைன்ஸ் பக்கம் வந்துடும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் அதை அப்படியே டினோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காட்லினில் ஒரே லைனில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு கெட்டர் செட்டர் எல்லாமே நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ கோட் எலிமினேட் பண்ணுறதுக்காக இந்த பாய்லர் பிளேட் கோட்ஸ்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக கெட்டர் செட்டர்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த காட்லின் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஆப்பரபிள் வித் ஜாவா. இன்டர்ஆப்பரபிள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜாவா இப்போ நம்ம காட்லின் யூஸ் பண்ணால் ஜாவா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஜாவா காட்லின் ரெண்டுமே ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க ஆப்பில் வந்துட்டு ஜாவா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்தராக கிரியேட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம காட்லின் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு இன்டர்ஆப்பரபிள் வித் ஜாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு ஜாவாவில் ஒரு சில லைப்ரரிஸ்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும். பட் நான் காட்லின் மூவ் பண்ணணும். பட் இருந்தாலும் எனக்கு ஜாவாவில் இருக்கிற லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாவா லைப்ரரிஸோ இல்லை ஜாவா கோடையோ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற காட்லின் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தான் பார்த்தீங்கன்னா கேன் ஆட் காட்லின் டு எக்ஸிஸ்டிங் ஜாவா ஃபைல்ஸ். ஆல்ரெடி இருக்க ஜாவா ஃபைல்ஸ் இருந்தாலும் நம்ம புதுசாக ஆட் பண்ணுற இது வந்துட்டு காட்லின் ஆட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணனாலும் 4 ஃபைல் ஜாவாவில் வச்சு 4 ஃபைல் காட்லின் இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஜாவாலேருந்து காட்லின் மைக்ரேட் பண்ணனால அதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டெலிஜே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் டூல்ஸே இருக்குது, இந்த மைக்ரேட் அப்படிங்கிற டூல்ஸே இருக்குது. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜாவா கோட் வந்து கம்ப்ளீட்டாக காட்லினுக்கு மைக்ரேட் பண்ணி அவங்களே டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் தான். நம்ம காட்லினே தெரியலனா எனக்கு காட்லின் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் மைக்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாவா கோட் வந்து கம்ப்ளீட்டாக காட்லினுக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்டர்ஆப்பரபிள் வித் ஜாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ் காட்லின் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறனால. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னலாம் தேவைப்படும். ஸோ ஐடி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஐடியெலாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எகைன் ஜேடிக்கு தான் நம்ம ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ட தான் நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜேடிக்கெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஆல்ரெடி ஜாவா யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேடிகே இருக்கும். ஸோ பட் அதுவும் நம்ம அப்கிரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபர்தர் வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.